ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் எப்படி வெற்றிலை தீபம் போடுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இதுதான் செவ்வாய் ஓரை டைம். நான் எப்பயுமே நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரையில் தான் நான் வெற்றிலை தீபம் போடுவேங்க. வெற்றிலை தீபம் போடுவதற்கு 6 வெற்றிலை எடுத்துக்கணும். நல்லா காம்பு நீக்கிட்டு சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தாமரை தட்டு எடுத்து அதில் அந்த வெற்றிலையே அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் இல்லைன்னா ஒரு சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம அந்த தாமரை தட்டுக்கு கீழே சர்க்கோணம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அந்த தாம்பழத்தட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட நம்ம அந்த தீபத்தை ஏற்றணும். இது மிக மிக எளிமையான வழிபாடுங்க. நம்ம நினைத்த காரியம் தடையில்லாமல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த இந்த வெற்றிலை தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 14வது வாரம் நான் வெற்றிலை தீபத்தை முழு நம்பிக்கையோடு ஏற்றிட்டுருக்கேன். முருகப்பெருமான் எனக்கு முழு பலனையும் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காரு. நம்ம மனசார ஒரு வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது அது எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நமக்கு நிறைவேறும். ஒரு வேலை வேணும், இல்லை நாங்கள் வீடு கட்டணும், இல்லை ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகப்பெருமான ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம இந்த வெற்றிலை தீபம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. கண்டிப்பாக இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு. நானும் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க.